சமூகத்தை, ஒரு நாட்டை கட்டமைக்க சிறந்த நாடாக மாற்ற விரும்புகிற எந்த தலைவனும் முதல்ல கல்வியில தான் கவனம் செலுத்துவான். ஏன்னா கல்வியில் தான் ஒழுக்கம், நன்னறி, சமூக மேம்பாடு எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யற? அரசு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா மேற்கூரையிலிருந்து சிமெண்ட் பேர்ந்து விழுந்து புள்ள மண்டையில் விழுந்து செத்து போகுது. இந்த அரசு என்ன சொல்ல வருது என் மக்களுக்கு? அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்காத, சேர்த்தா உன் பிள்ளை உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை, தனியார் பள்ளிக்கு போ சொல்லுது. கழிவறை இல்லை, எழுதி படிக்க பலகை இல்லை, 300 பிள்ளைய படிக்கிற பெண் பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை. என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்க. ஒரு வசதி இல்லை, தரத்தை தாழ்த்துது. திட்டமிட்ட அரசு பள்ளியின் தரத்தை தாழ்த்துது. ஏன்? தனியார் பள்ளிகளுக்கு வருவாய் குறைந்து விடும். இதை தரம் உயர்த்தினார். இவர் குறைந்தால் அவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளின் வருவாய் குறைந்தால் இவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் தான், அவனுக்கு லாபம் குறைஞ்சிரும்னு இதை குறைக்கிறான். அப்போ அரசு தன்னுடைய மகத்தான பொறுப்பில் இருந்தும் கடமையில் இருந்தும் தோற்று போய் விலகுகிறது. இங்கே இருக்கிற யார்கிட்டயாவது உங்ககிட்ட கேட்கிறேன், ஒற்றை முதலாளி கொடுக்கிற கல்வியின் தரத்தை இத்தனை கோடி மக்களால் நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி நிறுவுகிற அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா வேண்டாம்? எதுக்கு அப்ப அந்த அரசு இருக்கு? எதுக்கு இருக்கு? உலகில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் கல்வியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சின்ன நாடு சென்னையில் பாதி தான் இருக்கும். சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுற்றி வந்துடலாம். அந்த நாட்டில் என் பசி இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த நாட்டில் என் ஏழ்மை வறுமை இல்லை. அந்த நாட்டில் என் கொலை கொள்ள கற்பழிப்பு இல்லை. அந்த நாட்டில் என் திருட்டு இல்லை. அந்த நாட்டில் என் வேலை இல்லைன்னு எந்த இளைஞனும் சொல்லலை. ஏன்? அந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு? வெறும் கடல். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? வாழை இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மலை இல்லையா? என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. அறிவு இல்லையா? உழைக்க உடல் ஆற்றல் இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு? ஏன் இருக்கு சொல்லு. ஏன்னா உன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் நிறைந்திருக்கு. அதனால எதுவும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதான் இங்க இருக்க பிரச்சனை.